தேவனுக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. அன்பான யூடியூப், பேஸ்புக், வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே தேவக்கரம் ஊழியங்கள் சார்பாக வாரம் ஒரு செய்தி நிகழ்ச்சி உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். எல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் செய்திக்கு நேராக நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு, ஜீசஸ் இஸ் அவர் லிப்டர், இயேசு நம்மை உயர்த்துகிறவர் என்கிற தலைப்பிலே நாம் தியானம் செய்ய போகிறோம். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் சங்கீதம் 3:3. ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறமாய் இருக்கிறேன். பிரியமானவர்களே, யோபுவின் வாழ்க்கையிலே நஷ்டங்களையும் இழப்புகளையும் சாத்தான் கொண்டு வந்து யோபுவை தலை குனிய வைத்தான். ஆனாலும் கர்த்தர் யோபுவின் தலையை உயர்த்தினார். அனைவருடைய வாழ்க்கையிலே கடன் பிரச்சனைகள் என்கிற தலை குனிவு, வேலையின்மை என்கிற தலை குனிவு, குழந்தை இல்லை என்கிற தலை குனிவு, கவலை என்கிற தலை குனிவு, இந்த பலரை பிசாசு தலை குனிய வைக்கிறான். ஆனால் இயேசுவின் தலையை உயர்த்துகிறவர். கர்த்தர் உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார், நீங்கள் கீழாகாமல் மேலாவீர்கள். கர்த்தர் யாரை உயர்த்துகிறார் என்று சொல்லி நான் பார்க்கின்ற பொழுது, சிறியவனை குப்பையிலிருந்து தூக்கி விடுகிறார், புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார். சங்கீதம் 113:7 அவர் சிறியவனை புழுதிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை உயர்த்துகிற தேவன். கர்த்தரை நம்புகிறவர்களை உயர்த்துகிறார். நீதிமொழிகள் 29:25 கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். அவரை நம்புகிற பொழுது ஆண்டவர் நம்மை உயர்த்துகிறார். மூன்றாவதாக, கர்த்தருக்கு முன்பதாக உன்னை தாழ்த்து நிச்சயம் உயர்வு நிச்சயம். யாக்கோபு 4:10 கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு முன்பதாக நம்மை தாழ்த்துகின்ற பொழுது ஆண்டவர் நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, அடுத்தபடியாக சாந்த குணமுள்ளவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார். சங்கீதம் 147:6 கர்த்தர் சாந்த குணம் உள்ளவர்களை உயர்த்துகிறார், துன்மார்க்கரை தரை மட்டும் தாழ்த்துகிறார். சங்கீதம் 37:11 சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாய் இருப்பார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சாந்தமாய் காணப்பட வேண்டும். பிரியமானவர்களே, நான் சிறு வயதிலே தென்குள கிராமத்திலே நான் வளர்ந்தேன். எங்க அப்பா சபை ஊழியராக இருந்தாங்க. அப்பொழுது பார்த்தீங்கன்னா சின்ன வீட்டில் தான் இருந்தோம். ஒரு சின்ன வீடு, சபை வீடு. 15 வருடங்கள் கிட்டத்தட்ட அந்த வீட்டிலே தான் இருந்தோம். அந்த வீட்டில் மழை பெஞ்சா ஒழுகும், கீழே தரை வந்து ஓட்ட ஓட்டையா இருக்கும், நீர் ஊத்து வரும். அந்த ஒரு சின்ன ஹாலில் தான் நாங்கள் எல்லாரும் தங்கியிருந்தோம். பிரியமானவர்களை ஏன் சொல்லுறேன்னு சொன்னால், அப்பா வந்து பிரியமானவர்களை ஹெட்மாஸ்டரா இருந்தாங்க. ஆனாலும் ஒரு சபை வீட்டில் இருந்தாங்க. ஏன் சொல்லுறேன்னு சொன்னால், பிரியமானவர்களே, அன்றைக்கு அந்த ஒரு ஓட்டு வீட்டில் இருந்தோம், தண்ணி வசதி கிடையாது. ஆனால் கர்த்தர் இன்றைக்கு எங்களை உயர்த்தி இருக்கிறார். காரணம் என்னன்னு சொன்னால், அப்பா செய்த அந்த ஊழியம். பிரியமானவர்களை, இன்றைக்கு ஏன் சொல்லுறேன்னு சொன்னால், கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவர். கர்த்தர் எவைகள் மீது உயர்த்துகிறார் என்று சொன்னால், கண்மலையின் மேல் உயர்த்துகிறார். சங்கீதம் 27:5 தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை கூடார மறைவிலே ஒழித்து வைத்து, என்னை கண்மலையின் மேல் உயர்த்துகிற தேவன். கண்மலை, ராக். பிரியமானவர்களை, கண்மலை, மணலின் மேல் கட்டப்பட்ட வீடு என்ன செய்ய அழிந்து போயிடும். கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு அது ஒரு நாள் அழிந்து போகாது. பிரியமானவர்களே, புத்தி உள்ளவன் கண்மலையின் மீது வீட்டை கட்டுவான். கர்த்தர் கண்மலையின் மேல் உயர்த்துவார், சத்துருக்கள் மத்தியில் உயர்த்துவார். சங்கீதம் 27:6 இப்பொழுது என் தலையை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். சத்துருக்களுக்கு மத்தியிலே நம்மை உயர்த்துகிற தேவன். கர்த்தருக்கு காத்திரு உயர்வு. சங்கீதம் 37:34 நீ கர்த்தருக்கு காத்திருந்த அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உயர்த்துவார். கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். அது எவ்வளோ யாருக்கெல்லாம் காத்திருக்காங்க. டாக்டர் காத்திருக்காங்க, ரயில்வே ஸ்டேஷன்ல ரயிலுக்கு காத்திருக்கிறாங்க, ஃப்ளைட்டுக்கு காத்திருக்கிறாங்க, ரேஷன் கடையில காத்திருக்காங்க. ஏசப்பா சமூகத்துல நம்ம எவ்வளவு நேரம் காத்திருக்கிறோம். அவ்வளவு நேரம் காத்திருக்க கர்த்தர் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, வசனத்தை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட். காட் பிளஸ் யூ.